அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக 2வது மாநில மாநாடு மதுரையில் மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றது. விஜய் அவர்களின் அரசியல் தெளிவான பேச்சு இந்த பேச்சு சொல்லலாம். அவ்வளவு சிறப்பாக பேசினாரு. யாருக்கு பேசினாரு, யாருக்கெல்லாம் பேசினாரு, அதான் நான் பார்க்கிறோம். விஜய் அவர்கள் என்ன அரசியல் முன்வைக்கிறார்? திமுக எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்பு. பிஜேபி கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரி. இதைதான் முன்வைக்கிறாரு. வேற என்ன அரசியல் செய்யறாரு? புதுசா அரசியல் கட்சி ஆரம்பிப்பவர்கள் எல்லாருமே சொல்றது என்ன? ஊழலை ஒழிப்போம், லஞ்சத்தை ஒழிப்போம், குடும்ப ஆட்சி அகற்றுவோம். அவர்கள் தெரிந்த 3 சொல் இது மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. இப்ப விஜய் அவர்கள் மேடையில பேசின பேச்சுகள் மட்டும் நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். விஜய் என்ன சொல்றாரு? சாதி, மதம், இனம், மொழி, பாலினம் கடந்து நம்ம அரசியல் செய்யணும். ஆனா பட்டியல் சமூக மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நாங்க வரமாட்டோம். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்கள் மனதிலும் நாம் இருக்கிறோம், தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த தமிழர்கள் அனைவருக்கும் நாம் அரசியல் செய்ய வேண்டும், அவருடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும், அவர்களுக்கான அரசியல் செய்வதற்கு தான் நாங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்ற விஜய் அவர்கள் பட்டியல் சமூக மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா வரமாட்டாரு. இப்ப திமுக, அதிமுக என்ன கொள்கையை ஏற்றுக்கொண்டு அரசியல் செய்கிறார்களோ அதே கொள்கையை தான் விஜய் அவர்களும் ஏற்றுக்கொள்கிறார். நான் ஏன் அந்த 3 பேர்த்தையும் நான் மென்ஷன் பண்றேன்னா, அதிமுக சேர்த்துக்கலாம். பட்டியல் சமூக மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் எந்த கட்சி முன் வந்திருக்கு? விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகளை தவிர மற்ற எந்த கட்சிகள் முன் வந்திருக்கு? ஏன்னா பட்டியல் சமூக மக்கள் மற்ற கட்சிகள் எப்படி பாக்குறாங்க, இல்ல மற்ற கட்சிகள் பட்டியல் சமூக மக்களை எப்படி பார்க்கறாங்க? வெறும் ஓட்டு மட்டும்தான் பட்டியல் சமூக மக்கள்கிட்ட எதிர்பார்க்கறாங்க. அவருடைய உரிமைகளையோ, அவர்களுடைய சுதந்திரத்தையோ, அவர்களுடைய கோரிக்கையோ எதுவுமே பார்க்க மாட்டாங்க. அதனால தான் பட்டியல் சமூக மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் யாருமே அவர்களுக்கு குரல் கொடுக்க தயங்குவது காரணமே இதுதான். குரல் கொடுக்கவே மாட்டார்கள். இப்ப பிஜேபி கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரி. இப்ப பிஜேபி என்ன நிலைப்பாடு எடுக்கும்? பட்டியல் சமூக மக்களுக்கு ஒரு பிரச்சனை பிஜேபி வந்திருக்கா? வராது. திமுகவும் பட்டியல் சமூக மக்களுக்கு ஒரு பிரச்சனை திமுக வந்திருக்கா? வராது. அதே கொள்கையை கோட்பாடுதான் விஜயோடைய கட்சியும் எடுத்திருக்கு. கவின் அவர்கள் கொலை செஞ்சாரு, விஜய் கட்சியில இருந்து விஜயிடம் ஒரு அறிக்கையும் வரல. ஆனா அதே பகுதியில அஜித்குமார்னு ஒருத்தர் போலீஸ் லாக்அப் பண்ணா உடனே குரல் கொடுப்பாரு. இதுதான் இதை பட்டியல் சமூக மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கணும். நமக்கான தலைவர் யாரு, நமக்கான அரசியல் செய்வது யார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கருடைய புகைப்படத்தை விஜய் அவர்கள் பயன்படுத்துவது காரணமே தலித் மக்களுடைய வாக்குகளை அறுவடை செய்வதற்குத்தான் அம்பேத்கருடைய புகைப்படத்தை பயன்படுத்தியிருக்காரு. தவிர அம்பேத்கருடைய கொள்கைகளை, தத்துவத்தை பேசி மக்கள்கிட்ட நம்ம அம்பேத்கரை பரப்பணும்லாம் கிடையாது. தலித் மக்களுடைய வாக்குகளை அறுவடை செய்வதற்கு அம்பேத்கர் புகைப்படம் தேவை அப்படின்னு அம்பேத்கர் புகைப்படத்தை பயன்படுத்திருக்காங்க. வேற ஒண்ணும் கிடையாது. திமுக, பிஜேபி, அதிமுக மற்ற கட்சிகள் செய்யற அரசியல் தானே விஜய் செய்யறாரு. விஜய் என்ன எல்லாமே புதுசா கட்சி வரலாம் என்ன பண்ணா? ஊழல் நான் ஒழிப்பேன், லஞ்சத்தை ஒழிப்பேன், நான் குடும்ப ஆட்சி அகற்றுவேன். இதே தானே ஒவ்வொருத்தரும் கட்சி ஆரம்பிக்கும் போது சொல்ற ஒரு வசனம். அதே தானே விஜய் சொல்றாரு. மற்றபடி வேற மாற்றங்கள் என்ன? தமிழர்கள் ஒன்றிணைத்து ஒருமித்த கருத்தோடு நம்ம ஒன்றாக பயணிக்கணும். யார் பயணிக்கிறாங்க? எதுவுமே கிடையாது. ஏன்னா பட்டியல் சமூக மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா யாருமே வரது கிடையாது. இதுதான் இங்க நிலைமை. அப்ப விஜய் என்ன சொல்றாரு? மீனவர்கள் பிரச்சனை நாங்க தீர்ப்போம், பரந்தூர் விமான நிலையத்தை நாங்க தடுத்து நிறுத்துவோம், தொழிலாளர்கள் பிரச்சனையை நாங்க சரி செய்வோம், இப்படிலாம் பேசுற விஜய் பட்டியல் சமூக மக்களுக்கு ஒரு பிரச்சனை வரமாட்டாது. இதை பட்டியல் சமூக மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பா பட்டியல் சமூகத்தில் உள்ள படித்த இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நமக்கான தலைவர் யாரு அப்படின்னு. அப்ப பிஜேபி, திமுக, அதிமுக, விஜய் இவங்க எல்லாமே ஒரே கொள்கையில கை கோர்க்கிறாங்கல்ல. அதனாலதான் நமக்கான அரசியல் யார் செய்கிறார்கள், நமக்காக யார் களத்தில் போராடுறாங்க அப்படி என்ற அந்த ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும். பட்டியல் சமூக மக்களை வாக்கு வங்கியாக மட்டும்தான் இங்க இருக்கிற கட்சிகள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மற்ற கட்சியில தலித்து மக்களுக்கு, தலித்துக்கு ஒரு பதவி கொடுத்தாங்கன்னா அது அடையாளப்படுத்துவதற்கு, நாங்களும் தலித்துக்கு கொடுத்துருக்கோம் பாருங்க அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்துவதற்குத்தான் இவர்கள் தலித்துகளை பயன்படுத்துவார்கள். தவிர மற்றபடி ஒருபோதும் தலித் மக்களுடைய உரிமைகளுக்காகவும் தலித் மக்களுடைய கோரிக்கையையும் நிறைவேற்ற மாட்டார்கள், அதை செயல்படுத்த மாட்டார்கள், அதை பெருசாவே எடுத்துக்க மாட்டாங்க. இதை தலித் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கான தலைவர்கள் யார், நமக்காக அரசியல் செய்யக்கூடிய நபர்கள் யார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். விஜயும்
திமுகவுக்கு எதிர்த்து அரசியல் களமாடக்கூடிய கிடையாது. எல்லோருமே ஒரே நேர்கோட்டில் பயணிக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தான். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஓடோடி வருவது இவர்கள் கிடையாது. அரசியல் படிங்க, தெரிஞ்சுக்கங்க. அம்பேத்கருடைய அரசியலை ஏற்றுக்கொண்டவர்கள், படித்தவர்கள், தெரிந்தவர்கள் இது போன்ற அரசியல் கட்சி பின்னால் பயணிக்கவே மாட்டார்கள். விஜயும் அந்த வரிசையில் தான் இருக்கிறார். நன்றி, வணக்கம்.